بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم لتتبعن سنن من قبلكم شبرا بشبر وذراعا بذراع حتى لو سلكوا جحر ضب لسلكتموه قلنا يا رسول الله اليهود عليه وسلم فمن رواه الإمامان الجليلان البخاري ومسلم في صحيحيهما أو كما قال عليه الصلاة والسلام அளவில்லா அருளும் இணையில்லா கிருபையும் கொண்டு அகில உலகத்தை படைத்து பரிபாலித்து பராமரித்து இரட்சித்து பாதுகாத்து போஷிக்கக்கூடிய வல்ல நாயன் ஆதி பரம்பொருள் அல்லாஹ் அவனுக்கே அனைத்து புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ் குல் ஹுவல்லாஹு அஹத் அவன் ஒருவன். அந்த அல்லாஹ் அல்லாஹு ஸமத் அவன் தேவையற்றவன். அந்த அல்லாஹ் லம் யலித் அவனுக்கு குழந்தைகள் கிடையாது. வலம் யூலத் அவனுக்கு பெற்றவர்கள் கிடையாது. யஹ்லுகு மா யஷா நாடியதை படைக்கக்கூடியவன். யஃஅலு மா யஷா நாடியதை செய்யக்கூடியவன். ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா தாயுடைய கற்பறையில் விரும்பக்கூடிய தோற்றத்தை கொடுப்பவன். வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் அவனுக்கு நிகராக ஈடாக இணையாக ஒப்பாக உவமையாக யாரும் கிடையாது என்பதாக நான் சாட்சி சொல்கிறேன். ஸலாத் எனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் நபிகுலத் திலகம் மனு குலத்தின் மகுடம் மாநிலம் போற்றும் மாமேதை உலகுக்கு வந்த உத்தமர் கருணை கடல் காரூண்ய வள்ளல் நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அந்த அண்ணல் நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அடியொற்றி நடப்பதில் அணுவளவும் நெறிபிசகாது அகிலத்தார்களுக்கெல்லாம் அழகிய முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய அன்னாருடைய தோழர்கள் சஹாபாக்கள் கியாம பரியந்தம் வரை வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும். நாட்களுக்கெல்லாம் சிறந்த நாளாகிய வெள்ளிக்கிழமை நாளில் அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையில் நேர காலத்தோடு வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமான கனவான்களே, பேரன்புமிக்க பெரியார்களே, வல்லவன் அல்லாஹ்வை மௌத் வரைக்கும் அஞ்சி பயந்து தக்வாவோடு வாழுமாறு முதலில் உபன்யாசம் நிகழ்த்தக்கூடிய எனக்கும் அப்பால் செவியேற்கக்கூடிய உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் செய்கிறேன். இத்தகுல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலக வாழ்க்கை என்பது நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மௌத்துக்கும் ஹயாத்துக்கும் இடைப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இந்த வாழ்க்கையை தந்திருக்கிறான். உலகத்தில் மனிதர்கள் எதையெல்லாம் பாக்கியமாக நினைக்கிறார்களோ அதெல்லாம் பாக்கியம் கிடையாது. ஒரு சிலர் நினைக்கிறார்கள் பணம் இருந்தால் பெரிய பாக்கியசாலி. இல்லை, அது பாக்கியம் கிடையாது. இன்னும் ஒரு சிலர் பட்டத்தை பெரிய பாக்கியமாக நினைக்கலாம், அதுவும் பாக்கியம் கிடையாது. இன்னும் ஒரு சிலர் பெரும் பெரும் பதவிகள், பெரும் பெரும் ஆட்சிகள், அதிகாரங்கள், சொத்து செல்வங்கள், தனக்கு இருக்கக்கூடிய தனித்துவமான சில குடும்ப அந்தஸ்துகள், இதை பாக்கியமாக நினைக்கலாம். ஆனால் உலகத்தில் ஆக பெரிய பாக்கியம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மௌத் வரைக்கும் நீங்கள் சுஜூது செய்தாலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி முடிக்காத ஒரே ஒரு பாக்கியம் இஸ்லாமிய பாக்கியம் மாத்திரம்தான். கலிமாவுடைய பாக்கியம்.
உலகத்தில் எது இருக்கலாம், எது இல்லாமல் இருக்கலாம், பணம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், என்ன உலகத்துடைய பாக்கியங்கள் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். சகோதரர்களே, இஸ்லாம் என்ற பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறானா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மௌத் வரைக்கும் நீங்கள் சுஜூதில் இருந்து அல்லாஹ்வுக்கு இதற்கு மட்டும் நன்றி செலுத்தினாலும் நன்றி செலுத்த முடியாது. சகோதரர்களே, முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் ஆரம்பத்தில் இருந்து இன்றைய நாள் வரைக்கும் பலவிதமான கட்டங்களை, பலவிதமான நிலைமைகளை, செல்வத்திலும் வறுமையிலும் ஏழ்மையிலும் தாழ்மையிலும் இறையச்சத்திலும் இறையச்சம் இல்லாத கட்டத்திலும் இவ்வாறு பல கட்டங்களை கடந்து வந்தவர்கள் தான் முஸ்லிம்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் காலங்களை எல்லாம் சுருக்கமாக 5ஆக பிரித்து சொல்லிவிட்டார்கள். முஸ்தத்ரக் அல ஸஹீஹைன் லில் இமாம் ஹாக்கிம் அன்-நைசாபுரி அலைஹி ரஹ்மா அவர்களுடைய ஹாக்கிம் என்ற கிரந்தம், முஸ்தத்ரக் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட சஹீஹான ரவாயத். அடுத்தது முஸ்னத் அஹ்மதில் வரக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4ஆக 5ஆக காலங்களை பிரித்தார்கள். முதலாவது காலம்தான் அது நுபுவத்துடைய காலம். நுபுவத்துடைய காலம் அது எப்படியான காலம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கைருல் குரூனி கர்னி, உலகத்தில் வந்த நூற்றாண்டுகளில் எல்லாம் சிறந்த நூற்றாண்டு அது என்னுடைய நூற்றாண்டு, நான் வாழ்ந்த காலம். ஏன்? குர்ஆன் இறக்கப்பட்ட காலம் அந்த காலம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு அடிக்கடி இறங்கி போன காலம் அந்த காலம். மலக்குமார்களுடைய உதவியை சஹாபாக்கள் நேரடியாக கண்டது அந்த காலம். இஸ்லாம் என்ற ஜோதி மங்கி மறைந்து மண்ணோடு மண்ணாக போயிருக்கும் அந்த காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த முஹம்மதுல் முஸ்தபா என்ற தீர்க்கதரிசியின் மூலமாக முழு உலகத்துக்கும், சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்றால் ஆரம்ப காலம் இஸ்லாம் 4 பேருக்கு மட்டும்தான். பொம்புல கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஆண் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அடிமை ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு, சின்ன புள்ள அலி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 4 பேரை வைத்து ஆரம்பித்த இஸ்லாம். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் களத்தை சந்திக்கிறார்கள். 313ஆக உயர்ந்திருந்தது. அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது களத்தை சந்திக்கிறார்கள். 313 1000ஆக மாறி இருந்தது. அதுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா உடன்படிக்கைக்கு வருகிறார்கள். 1000 பேராக இருந்த முஸ்லிம்கள் 1400ஆக மாறி இருந்தது. அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றியை சந்திக்கிறார்கள். 1400க்கு மேலாக மாறிவிட்டது. கடைசியாக ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு ஹஜ்ஜத்துல் வதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவில் குத்பா ஓதுகிறார்கள். அந்த குத்பாவை கேட்ட முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை 1,24,000ஆக மாறிவிட்டது. ஒரு மனிதருடைய சாதனை, ஒரு மனிதருடைய தியாகம், ஒரு மனிதர் பஷ்ட கஷ்டம், ஒரு மனிதர் சிந்திய ரத்தம், ஒரு மனிதர் வாங்கிய ஏச்சு, ஒரு மனிதர் வாங்கிய அடி, ஒரு மனிதர் அல்லாஹ்வுக்காக சுமந்த சிரமங்கள் இந்த உலக வரலாற்றை தலைகீழாக பெரட்டியது. அந்த நூற்றாண்டில் வாழ்ந்த மனிதர் தான் இன்றைக்கு கூகுள் அடிச்சு பார்த்தாலும், எங்க நீங்க பார்த்தாலும் உலகத்தில் மிகச்சிறந்த மனிதர் யார் என்று அடித்து பாருங்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயர் தான் வந்து நிற்கும். சகோதரர்களே, உலகத்தில் வாட்ஸ்அப் இல்லாமல், ஃபேஸ்புக் இல்லாமல், இன்ஸ்டாகிராம் இல்லாமல், எந்த சமூக வலைத்தளமும் இல்லாமல் 1.8 பில்லியன் 1.8 பில்லியன் மக்கள் பின்பற்றக்கூடிய ஒரே மனிதர் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் குடிகாரர்களாக, கொலைகாரர்களாக, கொள்ளைக்காரர்களாக, மோசமானவர்களாக, நிர்வாணிகளாக தவாஃப் செய்த மக்களை அல்லாஹ்வே சொல்றான் குர்ஆனில், வமா கான ஸலாத்துஹும் இன்தல் பைத்தி இல்லா முகா வ தஸ்தியா. ஜாகிலியத்துடைய காலத்தில் அந்த மக்கள் எப்படி தொழுவார்கள் தெரியுமா? தக்பீரை கட்டி கொண்டு விசில் அடிப்பார்கள். காபத்துல்லாஹ்ல தக்பீரை கட்டி கொண்டு விசில் அடித்தவர்களை வ தஸ்தியா நிர்வாணமாக கைதட்டி கொண்டு காபத்துல்லாவை சுத்தி
ஓடித்திருந்த மக்களை அஸ்ஹாபி கன்னுஜூம், என்னுடைய நண்பர்கள் வானத்தில் மின்னக்கூடிய நட்சத்திரங்களை போல. ஃபபிஐஹிம் இக்ததைதும் இஹ்ததைதும், யாரை பின்பற்றினாலும் நேர்வழியை அடைவீர்கள். வகுல்லன் வஅதல்லாஹுல் ஹுஸ்னா, எல்லா சஹாபாக்களும் சொர்க்கவாதிகள் என்பதாக அல்லாஹ்வால் வாக்கு கொடுக்கப்படும் அளவுக்கு ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்த மக்களாக மாற்றினார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் இந்த உலகத்தில் வாழ்ந்த, இந்த உலகம் கண்ட, இந்த உலகம் கடந்த நூற்றாண்டுகளில் மிகச்சிறந்த நூற்றாண்டு. சகோதரர்களே, ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 துஹாவுடைய நேரத்தில் உலக வரலாற்றையே பிரட்டிய அந்த மனிதர், உலக வரலாறை தலைகீழாக பிரட்டிய அந்த தலைவர் உலகத்தை விட்டு விடை கொடுத்தார். அன்றைய தினத்தில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், இன்றைக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள் காலடி எடுத்து வைத்தாரோ அதாஅ குல்லி ஷை, முழு மதீனாவும் ஒளிமயமாக மாறியது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை விட்டு பிரிந்த அந்த நாள், அந்த தினம் அவ்லம குல்லு ஷை, முழு மதீனாவும் இருட்டாக மாறிவிட்டது. அன்றைய தினத்தில் சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட முதலாவது காலம், சிறந்த காலம் முடிவுக்கு வந்தது. இரண்டாவது காலம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஐயாமுல் ஹிலாஃபா, ஹிலாஃபத்துடைய காலம். ஹிலாஃபத்துடைய காலம், ஹிலாஃபத் என்றா என்ன? பிரதிநிதித்துவம். பிரதிநிதித்துவம்டா என்ன? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வழிமுறையில, எந்த தோற்றத்துல இந்த இஸ்லாமிய சமூகத்தை வழி நடத்தினார்களோ அந்த வழிமுறையிலிருந்து ஒரு அணுவளவும் கூட நெறி பிசகாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பின்பற்றி 4 கலீஃபாக்கள் ஆட்சி செய்தார்கள். அந்த காலம்தான் ஐயாமுல் ஹிலாஃபா, ஹிலாஃபத்துடைய காலம். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னால் ஆட்சியை ஏற்றார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. 2.5 வருடம் இஸ்லாத்தை கட்டி காத்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகும் போது, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகும் போது வெறுமனே ஹிஜாஸ் மாநிலம், வெறுமனே யமன் தேசம், ஈராக்கில ஐனு தமர் என்ற ஒரு பகுதி, இது மாத்திரம்தான் இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக இருந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி 13ஆம் ஆண்டு மரணித்தார். 13ஆம் ஆண்டு மரணித்தார். ஹிஜ்ரி 13ஆம் ஆண்டு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் 2வது கலீஃபாவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அடுத்த மாமனார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி பொறுப்பை கையில் எடுத்தார். சகோதரர்களே, 10.5 வருடம் உலக வரலாறு காணாத ஒரு தலைவர், 10.5 வருடம் உலகத்தில் யாரும் செய்யாத சாதனைகள், 10.5 வருடம் யமன் வரைக்கும் இருந்த இஸ்லாத்தை சைனா வரைக்கும் கொண்டு போனார். 22 லட்சம் சதுர மைல் கிலோமீட்டர் இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக மாற்றினார். சகோதரர்களே, தன்னுடைய ஆட்சி காலத்தில் ஒரு பள்ளி அல்ல, 2 பள்ளி அல்ல, 5 பள்ளி அல்ல, 5000 பள்ளிகளை கட்டினார். வரலாறுகளை பிரட்டி பாருங்கள். மஸ்ஜிதுல் அக்ஸா, இன்னைக்கு நாங்க காண்ற மஸ்ஜிதுல் அக்ஸா எதுவும் மஸ்ஜிதுல் அக்ஸா கிடையாது. மஸ்ஜிதுல் அக்ஸா அங்கே இருக்கக்கூடிய மஞ்சள் கலர் டோம் நம்முடைய ஊரிலும் அதே அச்சு அசலாக கட்டி இருக்கிறார்கள். அல்லாஹ் அந்த பள்ளியை வைத்து தீனை ஹயாத்தாக்க வேண்டும். சகோதரர்களே, அடுத்த பள்ளி இருக்கிறது மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே, அதுக்கு பேரு ஜாமிஉல் கிபலி. மஸ்ஜிதுல் அக்ஸாங்கிற பேர்ல 2 பள்ளியில போட்டோ தான் வரும். ஒன்று மஞ்சள் கலர் டோம் உள்ள பள்ளி, காத்தாங்குடி பள்ளி. அடுத்தது ஒரு டார்க் பச்சை கலர் டோம் உள்ள பள்ளி,
பழைய தோற்றத்தில் இருக்கிற பள்ளி. அந்த பள்ளிக்கு அடித்தளம் போட்டதும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான். மஸ்ஜிதுல் அக்ஸா இஸ்லாமிய வரலாற்றில் வரலாறு மறக்க முடியாத, வரலாறு மறைக்க முடியாத 4 வெற்றிகளை கண்டது. முதலாவது வெற்றி சகோதரர்களே, யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாமுடைய வெற்றி. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மாணவர். அல்லாஹ் தஆலா சூரியனை நிப்பாட்டினான் அவர் வெற்றி அடைவதற்காக. யூஷா பின் நூனுக்கு முன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் மூசா நபியுடைய கூட்டத்தையும் அல்லாஹ் சொன்னான், பலஸ்தீனுக்குள் நுழையுங்கள், உதுகுலுல் அர்தல் முகத்தஸா. பலஸ்தீனுக்கு போய் பார்த்தாங்க, மலைகளை போல பெரும் பெரும் அரக்கர் கூட்டம் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தது. இஸ்ராயீலி பனு இஸ்ராயில், அதிலிருந்து வந்ததுதான் இந்த இஸ்ரேல் எல்லாம். அப்பவே முஸ்லிமாக இருக்கக்குள்ளே அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாற்றம் செய்தவர்கள் அவர்கள். சகோதரர்களே, வந்து பார்த்துட்டு வந்து சொன்னா, மூசா அங்க போய் பார்த்தா அரக்கர் கூட்டம் எல்லாம் இருக்குது, நாங்க ரெடி இல்ல அந்த பலஸ்தீனுக்குள்ள போறதுக்கு. இத்ஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதூன். சொன்னான், தேவண்டா நீங்களும் உங்களோட அல்லாஹ்வும் போய் யுத்தம் செய்யுங்க, நாங்க இங்க தான் இருப்போம், வரமாட்டோம். அல்லாஹ் சொன்னான், ஃபஇன்னஹா முஹர்ரமத்துன் அலைஹிம் 40 சனா. 40 வருடங்கள் பலஸ்தீனுக்குள் போவதை அந்த மக்களுக்கு அல்லாஹ் ஹராமாக்கினான். அல்லாஹ் கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? காலையில எந்த இடத்தில் ஆரம்பிப்பார்களோ நடக்கிறதுக்கு, இரவில் அதே இடத்தில் நிற்பார்கள். உதாரணமா, காலையில சுபஹ் தொழுதுட்டு ஜாமியுல் லாஃபிரின் பள்ளியிலிருந்து நடக்கிறார், எங்க? ட்ரிங்கோ மலைக்கு நடக்கிறார். இஷா தொழுகைக்கு பின்னால பார்த்தா காத்தாங்குடி ஈச்சமரம் எல்லாம் திரும்ப விளங்குது. இதுதான் தண்டனை. 40 வருடமா அலைந்தார்கள். அதுக்கு பின்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டு பலஸ்தீனுக்கு போய் மௌத்தாகி விட்டார். புகாரியுடைய ஹதீஸ். அதுக்கு பின்னால வந்தவர் தான் யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம். அவருடைய கூட்டத்தாரை கூட்டிக் கொண்டு பலஸ்தீன் அரக்கர்களோடு யுத்தம் செய்ய போனார். சூரியன் மறையும் நேரம், வெள்ளிக்கிழமை நாள், சனிக்கிழமை பனு இஸ்ரேல்கள் யுத்தம் செய்ய மாட்டார்கள். சூரியன் மறைந்தால் யுத்தம் செய்யவும் முடியாது, இருட்டு. கையை நீட்டினார் சூரியனை நோக்கி, சூரியனை நோக்கி கையை நீட்டினார். நீட்டி சொன்னார், இன்னகி மஅமூரத்துன் வ அன மஅமூரா. நானும் அல்லாஹ்வுக்கு வழிபட்டவன் தான். சூரியனே, நீயும் அல்லாஹ்வுடைய ஓர்டரில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறாய். சொல்லிவிட்டு சொன்னார், யா அல்லாஹ் இஹ்பிஸ்ஹா அலைய. இந்த சூரியனை மறையாமல் நிப்பாட்டி வைப்பாயாக. மறைந்த சூரியனை அல்லாஹ் அப்படியே நிப்பாட்டினார். இதெல்லாம் நம்பாதாக்கள் பெரிய பாவிகள். ஹதீஸ்ல வருது, ஒவ்வொரு நாளும் புகாரில வருது, ஒவ்வொரு நாளும் காலையில சூரியன் அல்லாஹ்வுடைய அரிசிக்கு போய் சுஜூது செய்து அல்லாஹ்விடம் அனுமதி கேட்டு விட்டுத்தான் உதயமாகிறது. இது புகாரியுடைய ஹதீஸ். மார்க்கம் எங்கட புத்திக்கு படலாம், படாமல் இருக்கலாம். இஸ்லாம் எல்லாம் எங்கட புத்திக்கு படாது. ஆனால் அல்லாஹ் சொன்னால், அல்லாஹ்வுடைய கண்மணி நாயகம் சொன்னால் கண்ணை பொத்திக் கொண்டு நம்ப வேண்டும். அதுதான் முஸ்லிம். சகோதரர்களே, சூரியன் நின்றுட்டு யுத்தத்தில் வெற்றி. யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது வெற்றி கண்டார். இரண்டாவது வெற்றி அதுதான் ஹிஜ்ரி 15ஆம் ஆண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியில் தான் அல்லாஹ் பலஸ்தீனை மீட்டிக் கொடுத்தான். மூணாவது வெற்றி சலாஹுத்தீன் அய்யூபியுடைய வெற்றி. மன்னிக்கவும், முதலாவது வெற்றி யூஷா பின் நூன் அலைஹிஸ்ஸலாம்
இரண்டாவது வெற்றி தாவூத் அலைஹிஸ்ஸலாம், மூணாவது வெற்றி உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நாலாவது வெற்றி தான் சலாஹுத்தீன் அய்யூபியுடைய வெற்றி, ஐந்தாவது ஒரு வெற்றி இருக்கிறது. அதுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கணும். அதுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கணும். அது வரைக்கும் நாங்க பொறுமையா தான் இருக்கணும். அல்லாஹ் கிட்ட துஆ தான் செய்யலாம், அல்லாஹ் கிட்ட கைதான் ஏந்தலாம். சகோதரர்களே, என்ன சொல்ல வந்தேன், அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கிலாஃபத்தில் தான் அல்லாஹ் உலக வரலாறு காணாத வெற்றிகளை எல்லாம் கொடுத்தான். இந்த காலத்தில் அமெரிக்கா ரஷ்யா சூப்பர் பவராக இருக்கிற மாதிரி, வல்லரசா இருக்கிற மாதிரி, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியில் வல்லரசாக இருந்தது ஈரானும் இத்தாலியும். ஈரானுக்கு சொல்லுவாங்க பாரசீகம், இத்தாலிக்கு சொல்லுவாங்க ரோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலடியில் எல்லாம் கொண்டு வந்து கொட்டப்பட்டது. 10.5 வருடம் ஆட்சி செய்தார். அதற்கு பின்னால் ஹிஜ்ரி 23ஆம் ஆண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மருமகன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் கலீஃபாவாக பொறுப்பேற்றார். சகோதரர்களே, எல்லாம் நீண்ட வரலாறு, முஸ்லிம்கள் விளங்க வேண்டிய வரலாறு. ஆனால் நேரம் இடம் கொடுக்காது. 12 வருடம் ஆட்சி செய்தார். 11 வருடம் 11 மாதம் ஆட்சி செய்தார். இஸ்லாமிய வரலாறில் முதலாவது குழப்பம் உண்டாகியது உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சியில தான். அதுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியாளராக வந்தார். மதீனாவில் இருந்த தலைநகரம் ஈராக்கில் கூஃபாவுக்கு இடம் மாறியது. அலி ரலியல்லாஹு அன்ஹும் கொலை செய்யப்பட்டார்கள். தஹஜ்ஜத்துடைய நேரம் அப்துர் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் என்பவனால். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு பின்னால அல் கிலாஃபத்து பஅதி 30 ஆமா, 30 வருடங்கள் இஸ்லாமிய வரலாறு, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் கிலாஃபத் நடக்கும் என்று சொன்னாங்க. நாயகம் சொன்ன மாதிரியே 30 வருடம் முடிய அலி ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்டார். நாயகம் சொன்ன 2வது காலம் முடிந்தது. 3வது காலம், சகோதரர்களே, 3வது காலம் சொன்னாங்க ஐயாமுல் முலூக், அரசாட்சி காலம். அலி ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்டதுக்கு பின்னால அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு 6 மாதம் ஆட்சி செய்தார். ஆனால் முஸ்லிம்களுக்கு மத்தியில பெரிய குழப்பம் நடக்க கூடாது என்பதற்காக தண்ட ஆட்சியை விட்டு கொடுத்தார். அதற்கு பின்னால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அரசாட்சி காலம் உண்டாகியது. ஹஸரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவ்வலு மலிக்கின் ஃபில் இஸ்லாம், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் முதலாவது மன்னராக பொறுப்பேற்றார். முப்பெரும் பரம்பரை இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை ஆட்சி செய்தது. சகோதரர்களே, முதலாவது உமையாக்கள், அது உஸ்மான் ரலியல்லாஹுடைய பரம்பரை. 2வது அப்பாசியர்கள், அது அப்பாஸ் ரலியல்லாஹுடைய பரம்பரை. 3வது உஸ்மானியர்கள். உஸ்மானியர்களுடைய ஆட்சி தான் ரொம்ப நீண்ட ஆட்சி, நெடிய ஆட்சி. எதுவரைக்கும் என்றால் 1924ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த உலகத்தில் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் நிலையாக இருந்தது. சவுதி, கட்டார், பஹ்ரைன், இந்த நாடெல்லாம் இஸ்லாமிய வலைப்படத்திலே இல்லை. சகோதரர்களே, இன்றைக்கும் மதீனாவில் போய் பாருங்க, ஹரத்துக்கு பக்கத்தில், மதீனா ஹரத்துக்கு பக்கத்திலேயே துருக்கி மஸ்ஜித் என்பதாக ஒரு மஸ்ஜித் இருக்குது. அந்த மஸ்ஜிதுக்கு பக்கத்தில் பழைய ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன், அந்த ரயில்வே ஸ்டேஷன் என்ன ரயில்வே ஸ்டேஷன் தெரியுமா? உஸ்மானிய பேரரசு காலத்தில் துருக்கியிலிருந்து நேரடியாக மதீனாவுக்கு போடப்பட்ட ட்ரெயினும் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது. ஆனா சேவை நடப்பது கிடையாது.
நான் சொன்னேனே 1924 ஆண்டு வரைக்கும் இந்த உலகத்தில் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் சென்ட்ரல் கவர்மெண்டாக இருந்தது துருக்கி தான். இன்றைக்கும் காபத்துல்லாவுக்கு பொறுப்பு துருக்கி தான். இன்றைக்கும் காபாவுடைய பரிபாலன பொறுப்பு துருக்கி தான். என்றைக்கு கான்ட்ராக்ட் முடியுமோ அன்றைக்கு துருக்கியுடைய கையில் ஒப்படைக்க வேண்டும். அதுக்காகத்தான் இன்னும் இன்னும் மெல்ல மெல்ல உடைச்சு உடைச்சு கட்டி கட்டி படம் காட்டி கொண்டிருக்கிறார். சகோதரர்களே, இஸ்லாமிய சாம்ராஜ்யம் 1924 ஆண்டு 19 சொச்சத்தில் உஸ்மானிய பேரரசின் மன்னராக இருந்தவர் தான் ஹலீஃபா அப்துல் ஹமீத் அஸ்ஸானி ரஹிமஹுல்லாஹ். இன்றைக்கும் போய் பார்த்தீங்கன்னா மஸ்ஜிது நபவியில ரவுதாவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபரை சுத்தி கட்டப்பட்டிருக்கும் அந்த தங்க கலர் கேட், அதுக்கு முன்னால உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய மெஹராப், அதுக்கு மேல இருக்கக்கூடிய எல்லா டிசைனும் துருக்கி ஆட்சியில் அடிச்சது. இன்றைக்கு நேற்று அடிச்சதல்ல, அது கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு முன்னால் செய்யப்பட்ட வேலைப்பாடுகள். 100-150 வருடங்களுக்கு முன்னால். சகோதரர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி அது எப்படி பிரச்சனையாக முடிந்ததோ அதே போல 1919 ஆண்டு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை அப்துல் ஹமீத் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். யூதன் வந்தார். யூதர்களுடைய ஒரு கூட்டம் வந்தான். வந்து கேட்டாங்க, எங்களுக்கு பலஸ்தீன்ல வாழ்றதுக்கு அனுமதி தாங்கன்னு கேட்டாங்க. எங்களுக்கு பலஸ்தீன்ல வாழ்றதுக்கு அனுமதி தாங்க. யூதனை பத்தி தான் அப்துல் ஹமீதுக்கு நல்லா தெரியும். சொன்னார், என்ற உடம்புல ஒரு ரோமத்தில் உயிர் இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு பலஸ்தீன்ல வாழ்றதுக்கு நான் அனுமதி தர மாட்டேன். யூதன் சதிகாரன் தானே, யூதன் சதிகாரன். அல்லாஹ் சொல்றான், ஆக பெரிய சதிகாரன் யூதன். முஸ்லிம்களை போல வேடம் போட்டான், அரபு நாடுகளுக்குள்ள வந்தான். அப்பதான் அரபு நாடுகள்ல பெட்ரோல் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட காலம். காஞ்சி கருவாடா பாலைவனமா, எந்த ஏசியும் இல்லாம எந்த செழிப்பும் இல்லாம இருந்த அந்த காலத்துல இப்பதான் பெட்ரோல் கண்டுபிடிக்கப்படுது. வந்து சொன்னான், முஸ்லிம்களை போல அரபியர்களிடத்துல நாங்கெல்லாம் அரபியர்கள், நாங்கெல்லாம் அந்தஸ்துல உயர்ந்தவர்கள், நாங்க என்னத்துக்கு இந்த துருக்கிக்கு கீழே இருக்கணும்? எங்களுக்கு தனி நாடு வேணும், எங்களுக்கு தனி ஆட்சி வேணும், தனி அதிகாரம் வேணும், தனி ஒரு சாம்ராஜ்யம் வேணும். அரபியர்கள் யூதனுடைய வலையில் விழுந்தார்கள். குழப்பம் உண்டானது, கிளர்ச்சி உண்டானது. 1920 ஆண்டுக்கு பின்னால் அப்துல் ஹமீத் சிறை பிடிக்கப்பட்டு சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். சகோதரர்களே, 1924 ஆண்டோடு இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை சின்ன பின்னமாக்கி கூறு போட்டார்கள். யூதன் வெற்றி கண்டான். அதுக்கு பின்னால்தான் உலகத்திலேயே மிகப்பெரிய நாடாக இருந்த ரஷ்யா, தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கசகஸ்தான், துர்க்மெனிஸ்தான், இப்படி பல நாடுகளாக உடைந்தது. இமாம் புகாரி, இமாம் திர்மிதி போன்ற மிகப்பெரிய இமாம்கள் வாழ்ந்த சமர்கந்த் என்ற ஊரில் ஆயிரக்கணக்கான உலமாக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். 3வது காலம் முடிவுக்கு வந்தது. சகோதரர்களே, 4வது காலம்தான். 4வது காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காலம் ஐயாமுல் ஃபிதன், குழப்ப காலம். குழப்ப காலம் என்றாங்க. சகோதரர்களே, அதுதான் நாங்க வாழக்கூடிய இந்த காலம். எந்த சந்தேகமும் இல்லை, எந்த சந்தேகமும் இல்லை. சொன்னாங்க, அல் காபிது அலா தீனி கல் காபிது அலா ஜம்ரத்தின் மினன் நார். இந்த காலம் எவ்வளவு பயங்கரமான காலம் தெரியுமா? ஒரு மனிதன் தன்னுடைய ஈமானை பாதுகாப்பது உள்ளங்கையில் நெருப்பு தணலை வைப்பதை விட கஷ்டமான காலம். பாதிரு பில்லாமாலி ஃபிதனன் ககிதாயில் லைலில் முத்ரிம். இரவுடைய இருட்டுகள் எப்படி படிப்படியாக கூடிக்கொண்டே செல்லுமோ அதே போல ஃபித்னாக்கள் கூடும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யூஷிகுல் உமம்
أن تداعى عليكم كما تداعى الأكلة إلى قصعتها. சாப்பாட்டு ராமர்கள் சாப்பாட்டு பேசன கண்டா, சாப்பாட்டு சகன கண்டா எப்படி போட்டி போட்டு கொண்டு ஓடுவானோ அதே போல இஸ்லாத்தின் எதிரிகள் இஸ்லாம் ஓடுவார்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, நேரம் போகிறது, அதுதான் இந்த காலம், சந்தேகமில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 5வதாக ஒரு காலம் வரும், திருப்பி ஹிலாஃபத் உண்டாகும் என்று சொன்னார். என்றைக்கு மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவாரோ, என்றைக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார்களோ, அன்றைக்கு தான் மீண்டும் முஸ்லிம்களுக்கு விடிவு காலம் உண்டாகும் என்பதை மறந்து விடாதீர்கள். எவ்வளோ ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும், எவ்வளோ பிரச்சனைகளை உண்டு பண்ணினாலும், முஸ்லிம்களுக்கு உண்மையான வெற்றி கிடைக்க வேண்டுமா, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வெளியாக வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, நாம எதை நோக்கி போறோம்? எங்கட வாழ்க்கையுடைய இலட்சியம் என்ன? அல்லாஹ் தஆலா எதற்காக இந்த உலகத்தில் அனுப்பி இருக்கிறான்? வரக்கூடிய காலம் எப்படி இருக்கும் என்பதை கூட விளங்காமல் துனியாவை மட்டும் சம்பாதித்தா போதும், உலகத்தில் சொத்து செல்வங்களோட வாழ்ந்தால் மட்டும் போதும், காத்தாங்குடியில் எனக்கு ஒரு 5-6 ப்ராப்பர்ட்டி இருந்தா போதும் என்று வாழ்ந்தால் சகோதரர்களே நஷ்டம் சகோதரர்களே. ஆகையால் இருக்கக்கூடிய காலம் பயங்கரமான காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு வருஷத்துக்கு பின்னால் வரக்கூடிய அடுத்த வருஷம் மோசமா தான் இருக்கும் சகோதரர்களே. ஃபித்னாவுடைய காலம். கபரை நோக்கி போகக்கூடிய மக்கள் நாம், நம்முடைய வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் சிந்திக்கணும். நான் மரணித்தால் அல்லாஹ்வை சந்தோஷமான முறையில் சந்திப்பேனா? இந்த காத்தாங்குடி என்ற முஸ்லிம் ஊரில் எத்தனை வருடங்களாக நான் வாழ்கிறேன், அல்லாஹ்வுக்கு நான் செய்தது என்ன? சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுக்கு நான் செய்தது என்ன? எனக்காக எவ்வளவு செஞ்சிட்டேன்? நான் இந்த பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்தேன், குடும்பத்துக்கு நல்ல நல்ல அந்தஸ்துகளை தேடி கொடுத்தேன், பெருநாளைக்கு லட்சக்கணக்கில் உடுப்பெடுத்து கொடுத்தேன். சிந்தித்து பாருங்கள். நான் மௌத்தாகினால் எந்த மகன் என்னுடைய ஜனாசாவை தொழுவிப்பதற்கு மார்க்கத்தை அவனுக்கு படித்து கொடுத்திருக்கிறேனா? பாப்பா மௌத்தானா, பாப்பாவுக்கு பள்ளி அசரத் தொழுவிக்கிறதா அல்லது பெத்த மகன் தொழுவிக்கிறதா? சொத்து சேர்த்து கொடுத்த வாப்பா, செல்வங்களை அள்ளி கொடுத்த வாப்பா, மகன் கை கட்டி பார்த்து கொண்டு நிற்க யாரோ தொழுகை நடத்துகிறார். இதை போல நஷ்டம் வேற என்ன இருக்குது? நஷ்டம் இதெல்லாம், கேவலம் இதெல்லாம். உலகத்தில் ஒன்றும் இல்லையா? பரவாயில்ல ஹஸரத், நான் எந்த மகனுக்கு மார்க்கத்தை படித்து கொடுத்திருக்கிறேன், நான் மௌத்தானா அவன் எனக்கு துவா செய்வான். இப்படி யாராவது இருந்தா அவர்தான் காத்தாங்குடியின் சாதனையாளர். அவர் நிம்மதியா தூங்கலாம் கபூர்ல. ஏன்? புள்ள துவா செய்து செய்து அனுப்பி கொண்டிருப்பான். சகோதரர்களே, காத்தாங்குடியில 10-15 கடை இருக்குது. இவர் சாதனையாளரா? காத்தாங்குடியில சாதனையாளர்கள் யார் தெரியுமா? இந்த ஜாமியுல் வாஃபிரின் பள்ளிக்கு யார் முதலா காணி கொடுத்தாரோ அவர் பெரிய சாதனையாளர். மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு முதலாக யாரு காணி கொடுத்தானோ, காணி துண்ட அள்ளி கொடுத்தானோ அவன் பெரிய சாதனையாளர். மெத்த பள்ளி, சுட்ட பள்ளி, கிதரியா பள்ளி, கிட்டத்தட்ட 100 பள்ளிகள் தெரிக்குது காத்தாங்குடியில. அந்த 100 பள்ளியையும் யார் உருவாக்கினார்களோ அவர்தான் காத்தாங்குடியின் சாதனையாளர்கள். ஏன்? கபர்ல அவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய சுஜூதுடைய நன்மை ஆட்டோமேட்டிக்கா அவர் கபருக்கு போய் கொண்டிருக்குது. இது சாதனை சகோதரர்களே. ஃபலாஹ் மதரசா யார் உருவாக்கினாரோ அவர் சாதனையாளர். சபீலுர் ரஷாத் யார் உருவாக்கினாரோ அவர் சாதனையாளர். எத்தனை உலமாக்கள்
இந்த ஊரில் இந்த மதரசாக்களால் உருவாக்கப்பட்டதோ அவர்கள் ஓதக்கூடிய ஹுத்பாக்கள், அவர்களால் படிக்கக்கூடிய மாணவர்கள், அவர்களுடைய அவ்வளவு நன்மையும் கபருக்கு போய் சேரும் சகோதரர்களே. ஆகையால் நான் சொல்லல துனியாவெல்லாம் தூக்கி வீசிட்டு ஒன்றுமே இல்லாமல் பரதேசிகளை போல மாறுங்க, அதல்ல இஸ்லாம். அல்லாஹ் நமக்கு செல்வத்தை தந்திருக்கிறானா, ஆகுமான முறையில ஹலாலான முறையில அல்லாஹ் தடுக்காத விதத்துல தாராளமா பயன்படுத்துங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் உங்களோட கபருக்கு தேர்றத மறந்துடாதீங்க. நீங்க திங்கிறது குடிக்கிறது கட்டின ஊடு ஒன்றும் கபருக்கு வராது சகோதரர்களே. உங்களால் இந்த ஊரில் மார்க்கத்துடைய சேவைகள், சமூகத்துடைய சேவைகள் எத்தனை நடக்குதோ அத்தனையும் உங்களோட கபருக்கு வந்து சேரும். எனவே வாழ்ந்தோம் மடிந்தோம் என்று இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை ஒரு கதையாக மாறிவிடக் கூடாது. நம்முடைய பிறப்பு ஒரு கதையாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். அதான் முஸ்லிம்கள். பிறப்பு கதை தான். அவர் பிறந்தார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததும் ஒரு செய்தி தான். அந்நேரம் நபி இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்தார். உலகம் அழிந்தாலும் கியாமத்துடைய நாளையிலேயும் கதாநாயகர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். யாராலும் செய்ய முடியாத சரித்திரம். ஆகையால் சகோதரர்களே, வாழுவோம். வாழக்கூடிய காலத்தில் அல்லாஹ்வுக்காக, மார்க்கத்துக்காக, இஸ்லாத்துக்காக ஊருடைய ஒத்துமையை குலைக்காம என்ன என்ன நல்ல காரியங்களை நம்மால் செய்ய முடியுமோ செய்வோம் சகோதரர்களே. ஊரில் அதுக்கு பின்னால பாருங்க, பள்ளியோட தொடர்பு இல்லாதாக்களை கொண்டு வந்து பள்ளியில நிப்பாட்டுங்க. ஹராத்துல இருக்கிறவங்கள சகோதரர்களே ஹராத்தை விட்டும் தூரமாக்குங்க. காத்தாங்குடி இலங்கைக்கு மட்டும் தெரிந்த ஊரல்ல, முழு உலகத்துக்கும் தெரியும் காத்தாங்குடி. இமாம் சுதைசிக்கும் தெரியும் காத்தாங்குடிய. லேசா நினைக்காதீங்க. ஏன் வெளி தோற்றத்தில் அவ்வளோ செழிப்பாக ஆக்கி வைத்திருக்கிறோம். அல்லாவை நாம் சந்தோஷப்படுத்தினால் அதை விட சிறப்பு வேற ஒன்றும் கிடையாது சகோதரர்களே. ஆகையால் நியத்து வைப்போம், முடிவெடுப்போம். நாம என்ன காரியத்தில் இருந்தாலும் அல்லாவை ஒரு நாளும் நாங்கள் கோவப்படுத்த மாட்டோம். அல்லாவை நாங்கள் எங்கட பணத்தால, எங்கட ஆற்றலால, எங்கட குழந்தைகளால சந்தோஷப்படுத்துவோம். இதற்கு பின்னால் நியத்து வையுங்கள். தலை சிறந்த உலமாக்கள் இருக்கிறார்கள், அவர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல விடயங்களை வழிகாட்டி தருவார்கள். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த ஊர் மக்களை பொருந்திக் கொள்வானாக. யா அல்லாஹ் எங்கட பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கட குற்றங்களை மன்னிப்பாயாக. 100% உன்னை வழிபடக்கூடிய மக்களை இந்த ஊரில் உருவாக்குவாயாக. இங்கே இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், சிறுமிகள், நிர்வாகிகள், இந்த நல்ல நல்ல விஷயங்களுக்காக பாடுபடக்கூடிய மக்கள், அவர்களுடைய வாழ்க்கையில, தொழில்கள்ல, ஆரோக்கியத்தில் எல்லாத்திலையும் பறக்கச் செஞ்சிடியா அல்லாஹ். கண்ணூர்கள், சூனியம், செய்வினை, அந்நியர்களுடைய பொறாமை பார்வைகள் அனைத்தை விட்டும் எம்முடைய முஸ்லிம் ஊர்களை நீ பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். கியாமத்துடைய நாள் வரைக்கும் தீனுடைய கேந்திர ஸ்தலமாக இந்த ஊரை நீ மாற்றுவாயாக. எங்களோட துஆக்களை கபூல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வா ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.